cycloram. Be my friend, be my friend. 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 ஒரு வழியா உன்னை வர வச்சுட்டேன். எனக்கு இது வரைக்கும் கடவுள் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல. அட்லீஸ்ட் உன்கிட்ட இருந்தாது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். உன்னை விட எதிர்பார்ப்புகள் எனக்கு ஜாஸ்தி. எதிர்பார்க்காம பண்ணா கடவுள், எதிர்பார்ப்போடு பண்றவன் தான் நான். என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே நான் எதை நம்பணுங்கிற தேடல இருந்து தான் உருவாச்சு. அப்படி இருக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எப்படி இருக்கிறது? இல்லாத ஒரு விஷயத்தை நீ நம்பணும். ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்து மேல உனக்கு எதுக்கு நம்பிக்கை? புரியல. நீ உங்க அம்மா இருக்காங்கன்னு நம்புறியா, இல்ல உண்மையாவே இருக்காங்களா? உண்மையாவே இருக்காங்க. அப்ப நீ அவங்கள நம்பணும்னு அவசியம் இல்லை. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அவங்க இருக்காங்க. நீ இல்லாத ஒரு விஷயத்து மேலதான் நம்பிக்கை வைக்கணும். அதே விஷயம் உண்மையாயிடுச்சுன்னா ஏன் வைக்கணும்? நீ சாதிச்சிருவன்னு நம்பலாம், ஆனா சாதிச்ச பிறகு அந்த விஷயத்து மேல ஏன் நம்பிக்கை வைக்கணும்? அப்ப நான் உண்மை மேல நம்பிக்கை வச்சா உண்மை இல்லைன்னு ஆகிடுமா? நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல உண்மையை பார்க்கணும்னு நினைக்கிறியா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? உனக்கும் நீ பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம்தான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? என் லைஃப்ல நான் என்ன செய்ய ட்ரை பண்ணாலும் அதுல தடங்கள் மட்டும்தான் வருது. என்ன நினைச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் முட்டி மோதி ஒன்னும் நடக்காம தான் கடைசியில இங்க உன்கிட்ட வந்து நிக்கிறேன். நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறியோ உன்னை சுத்தி அது இருக்காது. ஏன்னா நீ தான் அது. உன் பேரு தானே வித்யா? ஆமா. இங்க உன்னை சுத்தி 100 வித்யா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. உன்னால வித்யானே அடையாளப்படுத்திக்க முடியாது. நீ எந்த விஷயத்தோட உன்னை நீ அடையாளப்படுத்துறியோ மற்ற எல்லா விஷயத்தையும் நீ தள்ளி வைப்ப. நீ தள்ளி வைக்கிற ஒவ்வொரு விஷயத்த மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும். அதே மாதிரி நீ உண்மையை மட்டும் பார்த்தீன்னா நீ தான் அங்க பொய். ஆனா உன்னை சுத்தி பொய்ய மட்டுமே பார்த்தீன்னா நீ தான் அங்க உண்மை. அப்ப எனக்கு என்ன வேணுமோ அத பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றியா? ஆமா. ஆனா நீ என்ன வேணும்ன்றத யோசிக்கலன்னா நீ என்னவா இருப்பேன்னு நினைக்கிறியோ அது நீ கிடையாது. உன்கிட்டயும் எனக்கு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சுது. உங்களுக்கெல்லாம் குழப்பம் வரும்போது மட்டும்தான் நீங்க எல்லாம் பயந்து கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும் போது கடவுள் அப்பவே இல்லைன்னு ஆயிடுறாரு. நான் நம்பிக்கை வச்ச கடவுள் இல்லாம ஆகிடுறாரு. அப்போ என் கண் முன்னாடி நிக்கிற நீதான கடவுள்? நீ சொல்றத பார்த்தா லைஃப்ல நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. கெட்டது இல்லாம போயிட்டா நல்லதுக்கான அவசியமே இல்லை. சிம்பிளா சொன்னா கெட்டது இல்லைன்னா நல்லது இல்லை, நல்லது இல்லைன்னா கெட்டது இல்லை. ரெண்டுமே சேர்ந்தது தானே வாழ்க்கை.